அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நானாக க்ரியேட் பண்ண சுடோக்கு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இப்போ டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அந்த ஆப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுடோக்கை வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 6x6 அந்த சுடோக்கை வந்து செலக்ட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இப்போ தான் வந்து சுடோக்கை ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4x4 வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் 6x6 எடுக்கிறேன். 6x6லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. ஈஸி, ஓகே, மீடியம், ஹார்டு. நான் வந்து மீடியம் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, மீடியம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதோட பேசிக் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எந்த லைன் ஃபில்லப் பண்ணுறோமோ இல்லை வந்து எங்கே பிளான் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இது வந்து ஃபில்லப் ஆகிருந்தால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இந்த கட்டத்துக்குள்ளார 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை தான் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஈஸியாக வந்து ஃபில்லப் பண்ணலாம். ஓகே, அந்த கட்டம் தான் அது வந்து 5. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த லைனில். ஸோ இந்த இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக நம்ம செக் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஃபில்லப் ஆகிருக்கிறதுல வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த கட்டமாக இது இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1, 2. ஓகேங்களா, 2 வந்து பாருங்கள் இந்த லைனில் இங்கே இருக்கிறதுனால அங்கே வந்து 2 வராது. ஸோ 2 வந்து இங்கே வரும். ஓகேங்களா, அங்கே என்ட்ரி பண்ணலாங்களா 2. நெக்ஸ்ட் ரிமைனிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் மிஸ் ஆகிருக்கு. அது வந்து 4. ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபில்லப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மேக்ஸிமமாக கன்சிடர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள் 2 பாக்ஸஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு, சாரி மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த லைனில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே நம்மளுக்கு 2 and 4. ஸோ 4 வந்து பாருங்கள் நம்மளுக்கு இங்கே 4 இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து 4 வராது. ஓகே, ஸோ 4 வந்து இங்கே தான் வரும். 4. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரிமைனிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படி ஃபில்லப் பண்ணும்போது நம்மளுக்கு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இது வந்திருக்கு. 2 பாக்ஸஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அப்படி இல்லை இந்த லைன் வந்து பார்த்திங்கனாக்கா 2 பாக்ஸஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நம்ம அதில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு குழு இருக்குங்க. அவங்க பாருங்கள் 1 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1 வராது. ஓகே, அங்கே ஆல்ரெடி 1 இருக்கிறதுனால ஸோ 1 வந்து இங்கே தான் வரும். ஸோ அதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். நம்ம ரிமைனிங் விடுபட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் இருக்கிறதுனால வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். அது வந்து 6. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த 2 பாக்ஸஸ் வந்து நம்ம ஈஸியாக ஃபில்லப் பண்ணலாம். எது ரிமைனிங் இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா 6 and 3. ஓகே, நம்மளுக்கு குழு எதனா இருக்கா இந்த லைனில் 6 and 3? ஓகே, இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் ஃபில்லப் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டிங் பேக் அப்புறம் வரலாம். இங்கே பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் 2 நம்பர் மிஸ் ஆகியிருக்கு. ஓகே, 1, 2. ஸோ அங்கே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3. ஓகே, 3 அதுக்கப்புறம் 5. ஓகேங்களா, அந்த லைனில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அதுக்குமே குழு வரல. ஸோ அதனால் வந்து என்னோடய ஆப்போட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா நோட்ஸ் ஆன் ஆஃப் அந்த கண்டிஷன் தான். நான் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நோட்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். நோட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஐடியலாக கேசஸ் வந்து போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் ரிமைனிங் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 1, 2, 3 அங்கே போடலாம். ஓகே, நம்பர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். 3. ஓகே, கரெக்ட். இங்கே வந்து பாருங்கள் நம்ம திரும்ப நம்பர் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 என்ட்ரி பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னோடய ஆப்போட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம், நோட்ஸ் ஆன் ஆஃப் கண்டிஷன். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் எரர்ஸை வந்து கம்மி பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இந்த 2 பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீயாக இருக்குது. அந்த 2 பாக்ஸஸில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 3 and 6. ஓகே, 3 and 6 அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே அது சரியாக குழு வரல. ஸோ இங்கே நம்ம 2 நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள் நம்மளுக்கு என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்கு, 1, 4 and 3. ஓகே, 4 and 3. அதனால் வந்து பாருங்கள் இங்கே ஒரு குழு நம்மளுக்கு ஈஸியாக வந்திருக்கு. அங்கே வந்து 4 வராது. ஸோ இங்கே தான் 4 வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபில்லப் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வரும். ஸோ 4 இங்கே பாருங்கள் 3. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வராது. ஓகேங்களா, இதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வருது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 3 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே ரிமைனிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம லைன் வந்து ஃபில்லப் பண்ணும்போது இங்கே ஒரு பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக ஃபில்லப் பண்ணலாம். ஸோ 1, 2,
3 4 5 வருங்க. ஓகேங்களா, 5. நெக்ஸ்ட் இந்த லைனில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 6, அந்த நம்பர் வந்து இல்லை, 6. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்படி பார்க்கும்போது 2, இங்கே பார்க்கும்போது 2. ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாங்களா? இதில் வந்து பாருங்கள் என்னென்ன நம்பர் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 6 மிஸ் ஆயிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு வந்து 6 இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸஸ்மே 6 வராது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 வரும். 6. நெக்ஸ்ட் ரிமைனிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் வெளிப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3. ஓகே, நெக்ஸ்ட் இப்படி பாருங்கள், இந்த பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 5. ஓகேங்களா, 5. அடுத்தபடி எங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 1 நான் முடிச்ச உடனே நான் வந்து கேம் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். என்ன ரீசன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உள்ளார போகும். அதனால தான். பாய்.